அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன குழந்தை திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ், அந்த குழந்தையிடம் உட்கார்ந்து ஒரு புத்திமதி சொல்லிக் கொடுக்கின்றார்கள். மகனே, நீ என்ன தேவை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேள். உன் செருப்பின் பட்டி அந்து போனாலும் அல்லாஹ்விடம் கேள். உனக்கு என்ன தேவை வந்தாலும் அல்லாஹ் கிட்ட கேளு. உன் செருப்பின் பட்டி அந்தாலும் அல்லாஹ்விடம் கேள். அந்த அல்லாஹ் கிட்ட தேவையுள்ளவனாக ஒரு அடியான் இருக்க வேண்டும் என்கிறத அப்படியே சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை சொல்லி கொடுக்குறாங்க. யா குலாம், லவ் இஜ்தமஅத்தில் உம்மா அலா அன் யதுர்ருக லா யதுர்ருக இல்லா மா கதபல்லாஹு லக். மகன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று திரண்டு உனக்கு எதிராக ஒரு அநியாயம் செய்ய வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாத எந்த அநீதியையும் எவனும் உனக்கு செய்ய முடியாது. தன்னம்பிக்கையை கொடுத்துட்டாங்க. அடுத்தவன் செஞ்சிருவான், கெடுத்துருவான், நாசமாக்கிடுவான்னு மட்டும் நினைச்சிடாத. அல்லாஹ் எழுதின எழுத்துத்தான் நடக்கும். ரெண்டாவது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு உதவி செய்வான் என்று வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாத உதவியை எவனும் செய்ய முடியாது. அடுத்தவன் தூக்கி விடுவான்னு நம்பிக்கிட்டு இருந்துடாது. நீயா வெளியில் வரணும். எங்களோட அங்கிள் ஆசிரியர், எங்களோட வாப்பா தான் பிரின்சிபல். அடுத்தவன் உதவி செய்வான் என்று நினைக்காத, நீ தான் செய்யணும் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஃபியத்தில் அக்லாம் ஜுஃபத்தி ஸுஹஃப், பேனைகள் உயர்த்தப்பட்டு ஏடுகள் மூடப்பட்டாச்சு, நடப்பவை எல்லாம் எழுதப்பட்டாச்சு. எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கு கலங்கி நிற்கிற? அடுத்தவன் கையை கொடுப்பான் என்றும் நம்பிக்கிட்டு முயற்சி செய்யாமல் இருந்துடாதே. அடுத்தவன் கெடுத்துருவான் என்று பயந்து பலகீனப்பட்டுறாத. நீ செய்வ, உன்னால முடியும், நீ சாதிப்ப, உனக்கு ஏலும், நீ உருப்படுவ, நல்லா வருவ என்கிற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து, பெற்றோர்கள் குழந்தைகளிடம் என்ன சொல்லணும் என்கிறத அழகாக பாடம் நடத்துகிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு முடியும், நீ செய்வ, நீ சாதிப்பேங்கிற விஷயத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் 40 மார்க்ஸ் வாங்கியிருப்பான், 30 மார்க்ஸ் வாங்கி 12 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறான். திட்டாத. அடுத்த முறை இதை விட கூட எடுப்படா. நான் நினைக்கவே இல்லை நீ 12 எடுப்பேன்னு கூட நினைக்கலண்ணா. நீ படிக்கவே இல்லையே, இந்த மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன்டா, ஒன்றும் படிக்காமல் 12 எடுத்துக்கண்டா, ஒன்னாலே இல்லைண்டா, நீ என் பிள்ளைடா, நீ சாதிப்படா என்று நினைக்கணும். அடுத்தது, எல்லாரும் அவர பிள்ளைய என்ன நினைக்கணும், இந்த உலகத்திலேயே நம்பர் 1 வரணும் என்று நினைச்சா இப்படி நடக்கும். நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று உங்களோட குழந்தைக்கு சொன்னீங்கன்றால் தாழ்வு மனப்பாங்கு பெறும். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு சொன்னால் தன்னம்பிக்கை. நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொன்னால் இன்னொருத்தன் ஃபர்ஸ்ட் வாங்கினா அவன் அடிக்கணும்னு நினைப்பான். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று நினைத்தால் அவன் எடுத்த மார்க்ஸை விட அடுத்த முறை கூட எடுக்கணும் என்று முயற்சி செய்வான். அப்போ தன்னம்பிக்கையை தாழ்வு மனப்பாங்க நாங்களே முயற்சி. நம்முடைய குழந்தை 40 மார்க்ஸ் எடுத்துட்டா திட்டாத. 40 மார்க்ஸ் பரவாயில்ல, எல்லாம் ஒன்றுடா, அடுத்த முறை இதை விட கூட இருக்கிற, இது ஒரு பிரச்சனையே இல்லைடா, இதை வச்சு சொர்க்க நரகம் தீர்மானிக்கிறல்ல, ஒன்றும் பயப்படாதடான்னு சொன்னா தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவான். 98 மார்க்ஸ் எடுத்தவனுக்கு 2 மார்க்ஸ் எங்கடான்னு கேட்டுட்டீங்க, இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். எதுக்கு கேட்ட நீ? அந்த 2 மார்க்ஸ் நீ எதுக்கு கேட்ட? எடுத்ததை பாராட்டணுமா இல்லையா? அப்போ குழந்தைகளை முடியும், உன்னால் ஏலும், நீ சாதிப்ப என்று நினைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு மேலே இருக்கிறவனை பார்க்காத உனக்கு கீழே இருக்கிறவனை பாருன்னாங்க. நம்முடைய பிள்ளைய விட கெட்டித்தனமான பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பிள்ளைகளை பேசுவாங்க. அவனை பார், அவன் எப்படி மார்க்ஸ் எடுத்திக்கான் பார், இவனை பார். நம்மளை விட கீழே பாருங்க. பிறந்தத்திலிருந்தே படுக்கையை விட்டு எழும்பாத 15 வயசு பிள்ளை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நம்மளோட பிள்ளைக்கு படிப்பு வராட்டியும் எழும்பி நடக்கான், சோறு வச்சு திங்கான், அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சந்தோஷப்படு. அல்லாஹ் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திக்கான். ஒன்றும் வேறுதில்லை. நம்மளோட பிள்ளை கண்டாலும் நான் கதைக்கேன், அது விளங்குது, நான் கடைக்கு போக சொல்கிறேன், அது போகுது, இதை விட வேற என்ன தேவண்டி யோசி. அதுக்கு மேலே ஈமான் இஸ்லாத்தோட நம்மளை அல்லாஹ் படைச்சானே, அதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்குர், அதுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இப்படி நாங்கள் போனால் சந்தோஷமாக இருக்கலாம். தேவையில்லாததையும் இல்லாததையும் நமக்கு வரணும் என்று ஏன் ஆசைப்படணும்? எல்லாருக்குள்ளே எல்லா திறமையும் இருக்காது. உன்னுடைய பிள்ளைக்கு மெட்ஸு அறவ ஓடாது, அதுக்காக பயப்படாத. மெட்ஸு ஓடாதவன்லாம் செத்து போகிறவன் இல்லை. அதை மெட்ஸு நல்லா ஓடுறவன்கிட்ட இருக்கிற திறமையை விட இவன்கிட்ட வேறொரு திறமை அதிகமாக இருக்குது. அவனுக்கு மெட்ஸ் ஓடுதில்லை, ஆனால் அவனை பார், அவன் எப்போவுமே ஒரு ஐக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அப்படியே கலட்டி ரிப்பேர் பண்ணுறான், கலட்டி போட்டுறான். இந்த திறமை இருக்குது, மோட்டிவேட் பண்ணு. நாங்கள்லாம் இன்றைக்கு கணித தியரியில் புலி என்று சொல்லி பாராட்டக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மறதி உள்ளவர். அவர்களே, மறதி உள்ளவர்.
கணிதம் மேல மறதி. அவன் 3 வயசுல தான் பேசினான். பிறப்பில் அவனுக்கு பிரச்சனை. அவன் ஹைப்பர் ஆக்டிவ் உள்ள குழந்தை, ஸ்கூல்ல இருந்து நிறுத்தப்பட்டவன். சாதிக்கலையா? சாதிக்கலாம். நம்முடைய குழந்தைக்கு இல்ல முடியாது என்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அழாதீங்க. முடியும், இந்த திறமை இருக்குது. மாஷா அல்லாஹ், நல்லா ஆர்ட் பண்றான், சித்திரம் எழுதுறான், நல்லா பேசுறான், இவனுக்கு அறவ வாசிப்பு ஓடுது இல்லை, ஆனா புரிஞ்சுக்கிறான், கேட்கிற பேசுறது நல்லா பிரைன்ல பதியுது. சந்தோஷப்படணும். எனவே நம்முடைய பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்க, ஆசுவாசப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. கேளு முடியும் என்று சொல்லுங்க. அடுத்தது முடியாமல் இருந்தால் ஒரு நாளும் அசிங்கப்படுத்தாதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, சில ஓட்டிசம் உள்ள ஏடிஹெச்டைய மன வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துட்டு பெற்றோர்கள் அழக்கூடிய அழுக தெரியுமா? பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆசிரியர்களால் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த ஸ்கூலில் இருக்கிற மற்ற பிள்ளைகள் கிண்டுறதும் தள்ளி விடுறதும் இழுத்து போட்டு போகிறதும் பறிக்கிறதும் அந்த பிள்ளை கொஞ்சம் புத்தி குறைஞ்சன்னு நக்கல் அடிக்கிறதும் அழுவுது பெற்றோர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் ரொம்ப அடக்கமாக இருங்க, அன்பாக இருங்க, தலையை தடவி கொடுங்க, எழுதி கொடுங்க, கூட இருந்து பழகுங்க, அவனை மோட்டிவேட் பண்ணுங்க, பாசமாக பழகுங்க. அல்லாஹ் நமக்கு அப்படி தரலையே என்று சந்தோஷப்படுங்க, அவருக்கு உதவியாக இருங்க என்று சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் சிரிப்பாங்க. இப்போ நம்முடைய பிள்ளை வளர்ப்பு அது போல நம்முடைய பிள்ளைகளை அடுத்தவங்களை கிட்டுறதுக்கும் நோண்டி ஆக்குறதுக்கும் பழக்காம வாழ்த்துறதுக்கும் புகழ்றதுக்கும் பழக்குங்க. நம்முடைய பிள்ளைய விட வகுப்பில் ஒருத்தர் மார்க்ஸு கூட எடுத்தா, மாஷா அல்லாஹ் உன்னை கூட்டாளி 100 எடுத்துக்க, என்ன விஷ் பண்ணு, வாழ்த்துடா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரத்தில் பாரக்கல்லாஹ்னு சொல்லு, அல்லாஹ் அருள் செய்யட்டும்னு சொல்லுடா. அப்படி என்று சொன்னா பிள்ளைக்கு தாழ்வு மனப்பாங்கு வராது, பொறாமத்தனம் வராது. மாஷா அல்லாஹ் நல்ல பழக்கமாச்சே, அந்த பழக்கத்தை பழக்கு. ஏன் பொறாமையை நீ பழக்கிற? நாம் என்ன செய்யறோம்? அவன்ல அடி குத்து என்று சொல்றல, ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும், பாருடா பாருடா, அவனை விட நீ இழக்க மாட்டான், அவனை பாரு 100 மார்க்ஸ் எடுத்திருக்கான்டா அப்படின்னு சொன்னா அவன் திருந்தட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா அவன் மேல இவனுக்கு கோபம் தான் வரும். 100 மார்க்ஸ் எடுத்திருக்கான், இனிமே என்கிட்ட பேசட்டு நினைக்கிறான். அப்ப வெறித்தனத்தை உருவாக்குறோம். தயவு செஞ்சு பாசத்தையும் அன்பையும் கொடுங்க, மோட்டிவேஷன் பண்ணுங்க. உங்க குழந்தைகளை நல்லா வளங்க. எல்லாத்துக்கும் மேல நாங்கள் என்னதான் புத்திமதி சொன்னாலும், நம்ம என்னதான் சொன்னாலும், என்னதான் செஞ்சாலும், எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் கிட்ட கையேந்துங்க. எல்லாம் என் பிள்ளைக்கு நான் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டேன். என் பிள்ளையோட உள்ளத்தை நேர்வழிப்படுத்து, என் குழந்தைய நல்லா வள, என் குழந்தைக்கு நல்ல சாலிகான எண்ணங்களை கொடு, என் குழந்தைய நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும். மட்டம் தட்டக்கூடாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது, என்ற உள்ளோட மார்க்ஸ் தெரியுமான்னு பெருமை அடிக்கக்கூடாது. நம்ம சிலர் அப்படி சொல்கிறது, அடுத்தவன் பிள்ளைய மட்டம் தட்டுறது, அது தெரியுமா? அல்லாஹ் தந்தது பறிச்சு நரம்ப சுருக்கிவிட்டானண்டா அடுத்து அது படுத்துரும். தயவு செஞ்சு அப்படி சொல்லக்கூடாது. இந்த பெருமை அடிக்கிறது இல்லை, மட்டம் தட்டுறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒதுக்கி வைக்கல. ஒரு ஹதீஸும் அறிவிக்காதவர் ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கல்வி பெற்று அபூ ஹுரைராங்கிறவர் அதிகம் ஹதீஸ் அறிவித்தார். பிலால் அவர்கள் ஒரு ஹதீஸ் கூட அறிவிக்கலை. ஆனால் சொர்க்கத்தில் செருப்போட நடந்தது அபூ ஹுரைரா இல்லை, இந்த பிலால் தான். சிந்திச்சு பாருங்க. அடுத்தவனை தூக்கி தள்ளி போட்டுறாத. அவனுக்குள்ள அல்லாஹ் தஆலாவுடைய தக்வா இருக்கும். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவன் அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ளவன். எடுத்தவன் 100 மார்க்ஸ் எடுத்தவன் இல்லை, இறையச்சம் உள்ளவன். சிந்திச்சு பாருங்க. அவன்கிட்ட ஈமான் இருக்குது, இஸ்லாம் இருக்குது. ஏதோ அவனால் முடிஞ்சதை அவன் எடுத்துக்கிட்டு போகிறான். மோட்டிவேட் பண்ணி அவனை புகழ்ந்து அவனை வாழ்த்தி அவனை ஒரு நல்ல தொழுகையாளி ஆக்கி ஈமான் உள்ளவனை ஆக்கி அவனை நாங்கள் மகிழ்ச்சி படுத்தணுமே தவிர மனம் வேதனைப்படுத்தக்கூடாது. என்னடா மார்க்ஸ் எடுத்தீங்க, உருப்படவே மாட்டீங்களா, நீங்கள் சரியாகவே வர மாட்டீங்களா, உங்களை எல்லாம் கதை வச்சது வேஸ்ட்டு, உங்களை பெற்றது வேஸ்ட்டு என்று சொல்லாதீங்க. பிள்ளைகள் மனசு உடைஞ்சிடும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நல்ல வழிகாட்டிகளாகவும் பெற்றோர்களாக ஆக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை எல்லாம் சாலிகான குழந்தைகளாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.